ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்மளில் எத்தனை நபர்கள் வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துகிட்ருக்கோம். அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஆபத்தாகவே இருந்துகிட்ருக்கு. நம்மளோட லைஃப்பில் நம்மளோட பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இதுதான் நம்ம லைஃபோட பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி லாக் ஆகி ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக உட்காந்துட்டு இருந்திருப்போம். உதாரணத்துக்கு ஒரு பையன் கம்பெனியில் 5 வருஷமாக வேலை செய்கிறான். அவனுக்கு க்ரோத் இல்லை, சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை, ப்ளஸ் வந்து லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப போரிங்காக இருந்துகிட்ருக்கு. அதே பையன் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணுறான், ரிஸ்க் எடுக்கலாம், புது கம்பெனி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மன தைரியமோட கிளம்புறான். பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப்பில் 3 மாதத்தில் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுது, ரெஸ்பெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறான். மோரோவர் வந்து அவன் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உடச்செறிஞ்சிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவன் நிறைய விஷயங்களை கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது சேஃப் இல்லை. அது ஒரு மாதிரியான ஒரு ஸ்லோ பாய்சன் தான். நம்மளோட பொட்டன்ஷியல் எவ்வளோ, நம்மளோட கேப்பபிலிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம ஒரே இடத்துல வந்து அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக உட்காந்துட்டு இருப்பது தான் வந்து நிலைமையாக இருந்துட்டு இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பை பை.